நண்பர்களே, நம்ம அண்ணன் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம அண்ணன் வந்து இவங்க நம்ம தோழர்கள் வந்து ஒரு 8 பேர் வந்திருக்காங்க. பட்டங்காட்டுல இருந்து ஆவடியானு இருக்கு 45 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்க. வாழைக்கு வெட்டுறதுக்கு ஸ்பெஷலிஸ்டோட அண்ணாச்சி நம்ம ஐயா உண்ட அண்ணாச்சி கூட்டு வந்திருக்காரு. இங்க பாருங்க, இந்த சாப்பாடு வந்து எங்க மாமா ஆவடிய முருக மாமா வந்து வாங்கிட்டு இருக்காரு. பாருங்க, இது என்னது? கோதுமை நூடுல்ஸ் வீட்டுல சொந்தமா தயாரிச்சிருக்காரு. நம்ம மக்கள் வந்து உடம்பு வந்து பாருங்க, பழைய கஞ்சி சாப்பிட்ட உடம்பு, பழைய கஞ்சி சாப்பிட்டு விவசாயம் பார்த்த உடம்பு. இன்னைக்கு எங்க மாமாவின் அன்பு தொல்லையால கோதுமை நூடுல்ஸ் அதை சாப்பிட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்லுங்க? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டெய்லி கஞ்சி தான் சாப்பிடுவோம். பழைய கஞ்சி இல்லாம நம்ம இருந்துவிட அப்படி இருப்போம். வயிறு பசி நான் சொன்ன வயக்காரட்ட வயிறு பசிக்குன்னா சாப்பாடு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம்னா சாப்பாடு செய்ய வீட்டுல வந்து லேட் ஆயிட்டு. அதனால பாத்தீங்கன்னா இட்லி தான் வாங்கிட்டு வந்தா இட்லி தான் வேஸ்ட்டுப்பா, நீ நூடுல்ஸ் சாப்பிடுங்க அப்படி கோதுமை நூடுல்ஸ். அது வீட்டுல அவங்களே செஞ்சு நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு ஆச்சரியம். யாரெல்லாம் செஞ்சு ஏன்னா எல்லாரும் கடையில வாங்கி கொடுத்தா போதும் என்ன சாப்பிடாங்க அப்படின்னு நிறைய வயக்காரங்க எல்லாருமே அப்படி நினைப்பாங்க, சரி கடையில வாங்கி கொடுப்பேன்ட்டு. ஆனா இவங்க வந்து அப்படி இல்ல, நம்மளுக்காண்டி வீட்டுல இருந்து ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தெம்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து கவனிக்காம விடக்கூடாது. ஆமா, உப்பிட்டவரை உயிரிழவர் என்ன நம்ம வந்து உயிரிழவர் நம்ம நினைக்கணும். ஆமா, அதான் நம்மளோட கான்செப்ட். எங்களது ஆவடியான் முருக மாமாவுக்கு நன்றி. ஆமா, அந்த ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உண்மை சூப்பரா இருக்கு. சரி பாய்.